OHS சினிமா நேயர்களுக்கு வணக்கம். வியட்நாம் வீடு இந்த படத்தை பற்றி நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தலைமுறை எந்த அளவுக்கு இந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்றது தெரியாது. இந்த தலைமுறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. இந்த வியட்நாம் வீடுன்றது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த திரைப்படம். 100 நாட்கள் ஓடிய திரைப்படம். இந்த திரைப்படத்தை சிவாஜி தன்னுடைய சொந்த படமாக சிவாஜி புரொடக்ஷன்ஸ் அப்படின்ற பேனரில் அவர் தயாரித்தார். சிவாஜியினுடைய ஓன் மூவி. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான பல தகவல்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, வியட்நாம் வீடு அப்படின்ற இது இருக்கு இல்லையா, இந்த பேரில் வியட்நாம் வீடு சுந்தரம், அதாவது சுந்தரம்ன்ற ஒருத்தர் வியட்நாம் வீடுன்ற பேரில் ஒரு நாடகத்தை எழுதினார். அதுக்கு முன்னாடி வியட்நாம் வீடு சுந்தரம் கிடையாது. இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் அவர் பேர் வியட்நாம் வீடு சுந்தரம் ஆகிப்போச்சு. சுந்தரம்ன்ற ஒரு எழுத்தாளர், நாடக எழுத்தாளர், நாடகத்திற்காக ஒரு கதையை எழுதினார். அந்த நாடகத்திற்கு அவர் வைத்திருந்த பெயர் வியட்நாம் வீடு. அந்த வியட்நாம் வீடுன்னு ஏன் பேர் வச்சார் அப்படின்னா, இப்போ வியட்நாம் வார்னு ஒன்று இருக்கு இல்லையா, வியட்நாமில் எப்போ பார்த்தாலும் போர் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே வட வியட்நாம், தென் வியட்நாம், அந்த 2 வியட்நாமுக்கு இடையில போர். ஒரு வியட்நாம் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறது, இன்னொரு வியட்நாம் ரஷ்யா சப்போர்ட் பண்ணுறது. இப்படின்றது நீண்ட வருடங்கள் போர் நடந்து, வியட்நாம் வார்ன்றது, வியட்நாம் போர், வியட்நாம் யுத்தம்ன்றது அந்த காலத்தில் வரலாற்றில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு சம்பவம். எப்படி போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி ஒரு வீட்டில் பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள், பல உறவுகளுக்கு இடையே உண்டாகக்கூடிய மோதல்கள், எப்போவுமே அமைதியற்ற தன்மை, இப்படி அந்த வீட்டில் கருத்து வேறுபாடு, இப்படிலாம் இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு பேர் வியட்நாம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேரில் ஒரு நாடகத்தை எழுதி இவர் ஆக்சுவலாக இந்த நாடகத்தை ஒய்ஜி பார்த்தசாரதி, ஒய்ஜி மகேந்திரன் இருக்கார்ல நடிகர், அவருடைய அப்பா ஒய்ஜி பார்த்தசாரதி, அவரே நாடகங்கள்லாம் டைரக்ட் பண்ணி, அவரே ப்ரொடியூஸ் பண்ணி இப்படிலாம் பண்ணுவார், அவரே நடிப்பார். அவருக்காக சுந்தரம் எழுதினது தான் வியட்நாம் வீடு நாடகம். நாடகம் எல்லாம் எழுதி முடித்து ஒய்ஜி பார்த்தசாரதிகிட்ட கொண்டு போய் இந்த ஸ்கிரிப்ட், நாடக ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அதை கொண்டு போய் காமிச்சோன்னே ஒய்ஜி பார்த்தசாரதிக்கு அவ்வளோதான் அதை நாடகமாக பண்ணணுன்ற எண்ணம் அவர்கிட்ட இல்லை. இதை பற்றி கேள்விப்பட்ட உடனே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வியட்நாம் வீடு சுந்தரத்தை வர வச்சு அந்த கதையை கேட்டு சிவாஜி சாருக்கு ரொம்ப பிடிச்சி போய் முதல்ல இதை சிவாஜி நாடக மன்றம், இதை நாடகமாக நடத்துவது அப்படின்ற முடிவுக்கு சிவாஜி சார் இந்த நாடகத்தினுடைய கதாநாயகனாக நடித்தார். சிவாஜி நாடக மன்றம் இந்த வியட்நாம் வீடு கதையை நாடகமாக தயாரித்தது. சிவாஜி அதில் நாடகத்தில் அவர் இந்த பிரஸ்டீஜ் பத்மநாபன் அப்படின்ற அந்த குடும்ப தலைவர் கதாபாத்திரத்தில் நடித்தார். அதாவது சூப்பர் ஹிட் நாடகம். அந்த காலத்தில் அரங்கு நிறைந்த காட்சிகள். நாடகம்ன்றதுலாம் அந்த காலத்தில் பெரிய லெவலில் சினிமாவுக்கு ஈக்குவலாகவே ஓடும். தமிழகத்தினுடைய பல பகுதிகளும் பல நகரங்கள்லேயும் நாடகம் நடக்கும். அப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த மிகப்பெரிய வரலாறு படைத்த நாடகம் வியட்நாம் வீடு. அந்த நாடகம் மிகப்பெரிய அளவில் ஹவுஸ்ஃபுல்லாக போகும், அரங்கு நிறைந்த காட்சிகளாக. அப்படிலாம் ஆன பிறகு சிவாஜி சார் இதை நாடகமாக வெற்றி பெற்ற இதை திரைப்படமாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சிவாஜி புரொடக்ஷன்ஸ் அப்படின்ற பேனரில் சொந்தமாக சிவாஜி அந்த படத்தை தயாரித்தார். இப்போ வியட்நாம் வீடு நாடகம் ரொம்ப ஃபேமஸ் ஆன உடனே சுந்தரம் வியட்நாம் வீடு சுந்தரம் அப்படின்ற பேர் அவருக்கு கிடச்சிருச்சு. இதுதான் இந்த வியட்நாம் வீடு சுந்தரம்ன்ற பேர் கிடைச்சதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு. படமாக எடுக்கும்போது அந்த படத்தை யார் இயக்குவது அப்படிங்கும்போது சிவாஜி சாருடைய பல வெற்றி படங்களை இயக்கிய பி. மாதவன் அவர் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகன். பிரஸ்டீஜ் பத்மநாபன்ற கதாபாத்திரத்தில் பிரஸ்டீஜ் பத்மநாப ஐயர் பிராமின் கேரக்டர். அதில் அவருடைய மனைவியாக நடித்தது பத்மினி நடித்தாங்க. அதுபோல் அவருடைய மகன்களாக ஸ்ரீகாந்த், நாகேஷ் ஆக்ட் பண்ணாங்க. அது பிறகு இந்த படத்தில் எம். பானுமதினு ஒரு நடிகர் இருந்தாங்க, அவங்க ரமா பிரபா இவங்கெல்லாம் நடித்தாங்க. மகளாக புதுமுகமாக பத்மா அப்படின்ற ஒரு பொண்ணு, அது சிவாஜி சார் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை சிவாஜி கணேசனுடைய மகளாக இதில் அறிமுகப்படுத்தினார்கள். அது இதில் நீங்கள் வியட்நாம் வீடு படம் அப்படின்னு வரும்போது அந்த பிரஸ்டீஜ் பத்மநாபன் அப்படின்னா பிரஸ்டீஜ், அதாவது தன்னுடைய பிரஸ்டீஜ், தன்னுடைய கௌரவம், தன்னுடைய அந்த கொஞ்சம் கூட தன்னுடைய பிரஸ்டீஜ் கொஞ்சம் கூட அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நேர்மையாக உண்மையாக இருக்கக்கூடிய அருமையான மனிதர் பிரஸ்டீஜ் பத்மநாபன். ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தில் ஒரு நிர்வாகி, மேனேஜர்.
அதில் வந்து அவர் போடுறது தான் சட்டம், அவர் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்பாங்க. அந்த நிறுவனத்தையே கிட்டத்தட்ட அவரே நடத்துவதைப் போல ஒரு முதலாளி இருந்தால் எப்படி நடத்துவாங்களோ அந்த அளவுக்கு அருமையான நிர்வாக திறமையுடன் பிரஸ்டீஜ் பத்மநாபன் இந்த நிறுவனத்தை நடத்துகிறாரு. அப்படிலாம் இருக்கும்போது இப்படியெல்லாம் தான் உண்டு, தன்னுடைய கௌரவம் உண்டு அப்படின்னு மதிப்பு மரியாதையோடு மற்றவங்களாம் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஒரு மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய கதாபாத்திரம் பிரஸ்டீஜ் பத்மநாப ஐயர். அப்படி இருந்து அப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து அவருக்கு குறிப்பிட்ட அந்த வயசு ஆகி அப்படின்னு ஒரு ஆகும்போது ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு வரும்ல, அந்த ஓய்வு அப்படின்னு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி அவர் வீட்டுக்கு அந்த நிறுவனத்தால் அனுப்பப்படுறாரு. அந்த வீட்டுக்கு வந்த பிறகு அதுக்கு பிறகு அந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடியது அவங்க பசங்க இப்படி அடங்காத பசங்களாக இருக்காங்க. மூத்த பையன் வந்து அப்படி பொறுப்பு இல்லாமல் நினச்ச இடத்துல எல்லாம் வந்து கடன் வாங்கி ஏகப்பட்ட பிரச்சனை உண்டாக்கி காவல்துறை வந்து தேடி வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் இந்த பேட்டர்ன். இளைய மகன் வந்து ஒரு பொறுப்பற்ற இளைய மகன் நாகேஷ், அவர் வந்து நினச்ச இடத்துல எல்லாம் லோன் வாங்கி வேலை தேடி அலைஞ்சி இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய இந்த குடும்ப சிக்கல்கள் இதுக்கெல்லாம் மத்தியில் இப்படி பல போராட்டங்கள். வியட்நாம் வீடு அப்படின்னு அந்த வீட்டுக்கு பேர் வச்சது மாதிரியே அப்படியே அந்த வீட்டில் வந்து அந்த தாய் தந்தை அவங்க படக்கூடிய கஷ்டம், பசங்க வந்து பொறுப்பில்லாத பசங்களாக இருக்கிறதுனால ஒரு தந்தை இப்போ ஏன்னா முன்னாடியாவது அலுவலகத்துக்கு போயிருந்தார், இப்போ அலுவலகம் இல்லை, அப்படியே வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட் ஆகி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தந்தையோட மனம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்ற பேட்டர்னில் வந்து அப்படியே பல நீண்ட இடைவெளிக்கு பிறகு அப்படியே பல சிக்கல்கள் குடும்ப பிரச்சனைகள் இதுக்கு மத்தியில் வந்து அப்படியே தந்தை வந்து படக்கூடிய துயரங்கள், மனைவியிட்ட வந்து தன்னுடைய கஷ்டங்களை துயரங்களை தான் படக்கூடிய சிரமங்களை தன்னுடைய மனக்குமுறல்களை மனைவியிடம் வெளியிட்டு அப்படின்னு கதாபாத்திரமாகவே சிவாஜி சார் வாழ்ந்திருப்பார். படத்தினுடைய ஃபினிஷிங்கில் வந்து லாஸ்ட்டில் வந்து அவருக்கு வந்து அந்த அவருடைய நிறுவனத்திலேருந்தே அவர் வேலை பார்த்த நிறுவனத்திலேருந்தே அவருக்கு வந்து ஒரு கடிதம் வந்து டெலகிராம் வந்து மறுபடியும் அவருக்கு வந்து ஒரு உயர் போஸ்ட், முன்னாடியாவது மேனேஜர், இப்போ அதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய உயர்ந்த பதவி நிறுவனம் கொடுக்குறதாக முடிவு பண்ணி உங்களுடைய நீண்டகால சர்வீஸ் அப்படின்ற இதை வச்சு அப்படின்ற பேட்டர்னில் அப்படி ஒரு கடிதம் வந்து அப்போ தன்னுடைய திறமைக்கு தன்னுடைய நேர்மைக்கு தன்னுடைய அந்த உண்மையாக நடந்த போக்குக்கு கிடைத்த வெகுமதி அப்படின்றத வச்சு அந்த கடிதத்தை கையில் வச்சுக்கிட்டு சிவாஜி சார் வந்து அப்படியே டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, இவருடைய உடல்நிலை இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து நீங்கள் எதுவுமே வந்து எக்ஸைட் ஆகக்கூடாது, அதிகமாக வந்து சந்தோஷப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, அவர் உணர்ச்சி வசப்படாமல் பார்த்துக்குங்க அப்படின்லாம் டாக்டர்லாம் சொல்லியிருப்பாங்க. இதையெல்லாம் மீறி அப்படிப்பட்ட உயர்வு தனக்கு கிடைச்சிச்சு அப்படின்ன உடனே அந்த ஆனந்த பெருவெள்ளத்தால் உந்தப்பட்டு பிரஸ்டீஜ் பத்மநாபன் கதாபாத்திரம் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் எனக்கு வந்து மறுபடியும் வேலை கிடச்சிருச்சு, மறுபடியும் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை நிறுவனம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே சிரித்த முகத்தோடு சிரிப்பார், வாய் விட்டு சிரிப்பார். அப்படி இப்படியே இதாகி அதுலேயே வந்து அவருடைய ஹார்ட் அட்டாக் அந்த சந்தோஷத்துலேயே அப்படி இதாகி போய் அவருடைய இறுதி மூச்சை விடக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிவிடும். இது படத்தினுடைய ஃபினிஷிங். திஸ் இஸ் வியட்நாம் வீடு. இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த பிரஸ்டீஜ் பத்மநாபன்ற அந்த கதாபாத்திரத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் வந்து நான் பிராமினா ஆக்சுவலாக பார்த்தா ஒரு பிராமின் கூட அப்படி நடிப்பாங்களான்னு தெரியாது. ஒரு பிராமண கதாபாத்திரம் கூட அப்படி உயிர் தர முடியுமா? அந்தளவுக்கு பிராமண மொழிகை, பிராமின் லாங்குவேஜ், என்ன எக்ஸ்ட்ரானரியான டைலாக் டெலிவரி, என்ன அருமையான உச்சரிப்பு நடிகர் திலகம் சிவாஜி. அப்படியே பிராமணர்கள் ஃபுல்லாகவே சிவாஜி கணேசனுடைய ரசிகர்களாக மாறிட்டாங்க. வியட்நாம் வீடு படம் பார்த்த உடனே ஏற்கனவே அவங்கெல்லாம் சிவாஜி ரசிகர்கள் தான், அது அடுத்த மேட்ரு. இந்த படம் வந்த உடனே அப்படியே கிட்டத்தட்ட அவரை ஒரு பிராமினாவே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு சிவாஜி வந்து அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருந்தார். அந்த பசங்க படக்கூடிய கஷ்டங்கள் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து அப்படிலாம் வரும்போது அப்படியே அவர் வந்து இந்த படத்துக்கு இசையமைத்தவர் KV மகாதேவன், இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்தவர் சிவாஜியினுடைய பல வெற்றி படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய PN சுந்தரம், இந்த படத்துக்கு படத்தொகுப்பாளராக பணியாற்றியவர் அருமையான படத்தொகுப்பாளரான R தேவராஜன், இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் எழுதியவர் கவியரசு கண்ணதாசன். அதில் வந்து எப்படின்னா அந்த பசங்களால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் அப்படி இப்படிலாம் வரும்போது அப்படியே ஒரு இரவு நேரத்தில் கணவன் மனைவி 2 பேர் மட்டும் தன் மனைவிக்கிட்ட தன்னுடைய மனக்குமுறல்களெல்லாம் வெளியிட்டுன்ற மாதிரி ஒரு பாடல் காட்சி. அப்படி உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்னெஞ்சில் உதிரம் கொட்டுதடி இந்த பாட்டு இருக்கும். இது வந்து பாரதியார் சுப்பிரமணிய பாரதியாருடைய பல்லவி, ஆரம்ப வரிகள் வந்து சுப்பிரமணிய பாரதியாருடைய பல்லவி, அந்த இதை மட்டும் எடுத்து பிறகு சரணம் இதெல்லாம் கவியரசு கண்ணதாசனுடைய வரிகள், ஆரம்ப வரிகள் மட்டும் சுப்பிரமணிய பாரதியாருடைய வரிகள். படத்தில் டைட்டிலில் வந்து சுப்பிரமணிய பாரதியார் பேரும் இருக்கும், பாடல்கள் அப்படின்னு போட்டு. வந்து அந்த அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சோக பாட்டு. இந்த சோகப்பாட்டு திரையரங்கில் வரும்போது அப்படியே ஆடியன்ஸ் வந்து அப்படியே கண்களில் கண்ணீர் வழிய இந்த திரைப்படத்தை
பார்த்தார்கள். சிவாஜி கணேசனுடைய ரசிகர்கள்லாம் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க அப்படின்றது தான் உண்மை. அந்த கதாபாத்திரமாகவே சிவாஜியும் பத்மினியும் வந்து உண்மையாகவே அந்த கதாபாத்திரமாகவே அப்படியே 2 பேருமே ஆக்சுவலாக வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் தந்திருந்தார்கள் அப்படின்னு. சிவாஜி வந்து பத்மநாப ஐயர்ன்ற கதாபாத்திரத்திலையும் அவருடைய மனைவி சாவித்திரியாக பத்மினி அவங்க 2 பேரும் கதாபாத்திரமாகவே மாறி வாழ்ந்திருந்தார்கள் அப்படின்றது தான். அதுபோல் அவங்க புதுசாக திருமணமான புதுசில் அவங்க வந்து பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா அப்படின்னு ஒரு பாட்டு பின்னாடி இது வந்து தனுஷ் படத்தில் யாரடி நீ மோகினி படத்தில் ரீமிக்ஸ் பண்ணி இந்த பாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிவாஜி சாரும் பத்மினியும் நடித்த அந்த பாடல் காட்சி நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்றது தெரியாது. ஆனால் தனுஷ் நடித்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த பாடல் காட்சியை வந்து சிவாஜியும் பத்மினியும் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வந்து இந்த பாடல் இருக்கும், பாருங்கள். பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் வந்து எந்த அளவுக்கு அந்த பாடல் காட்சியில் நடித்திருக்கிறார், பத்மினி எந்த அளவுக்கு இரண்டரை கலந்து கதாபாத்திரத்துடன் ஒன்று போய் நடித்திருக்கிறார் அப்படின்றத உங்களாலேயே உணர முடியும். உலகத்திலே ஒருவரென உயர்ந்து நிற்கும் திலகமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அது அந்த 60ஆம் கல்யாணம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் எல்லாரும் அப்படி வாழ்த்தி பாடுற மாதிரி உலகத்திலே ஒருவரென உயர்ந்து நிற்கும் திலகமே. அந்த திலகம் யார்? நம்முடைய நடிகர் திலகம் தானே. உலகத்திலேயே ஒரே திலகம், ஒரே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்றதான உண்மை. அதனால் படத்தினுடைய ஃபினிஷிங்கில் சிவாஜி சார் அப்படியே இறந்து இப்படின்னு வரும்போது அப்படியே படத்தினுடைய ஆடியன்ஸு, படம் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாமே தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது கண்ணீர் மல்க அப்படியே கனமான மனதுடன் படத்தை பற்றி என்ன பேசுகிறதுன்னு கூட தெரியாத அளவுக்கு அப்படியே வந்து உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அப்படியே திரையரங்கை விட்டு எல்லாருமே வெளியே வந்து அப்படின்றதான் உண்மை. அதனால் வந்து இப்போ இப்படிப்பட்ட அனுபவம் அந்த காலகட்டத்தில் இந்த திரைப்படத்தை பார்த்த காலகட்டத்தில் எனக்கும் உண்டாகி இருக்கிறது, என்னுடைய நண்பர்களுக்கும் உண்டாகி இருக்கிறது, படம் பார்த்த அனைவருக்குமே உண்டாகி இருக்கிறது. அதனால தான் வியட்நாம் திரைப்படம் வந்து காலத்தை கடந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மனசில் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆண்டில் வந்து ஆக்சுவலாக தமிழக அரசாங்கத்தினுடைய சிறந்த திரைப்படங்கள் இப்படின்றதெல்லாம் கொடுப்பாங்களே, அந்த வருஷத்தில் பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தட் இயர், அந்த ஆண்டினுடைய சிறந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு வியட்நாம் திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான தமிழக அரசாங்கத்தினுடைய விருது கிடைத்தது அப்படின்னு. அதனால் காலங்கள் கடந்து ஓடி போச்சு. எத்தனை வருடங்கள் ஆனாலும் நம் நெஞ்சை விட்டு நீங்காத வியட்நாம் வீடு என்ற அற்புதமான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக இந்த விஷயத்தை இங்கு நான் கூறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.